சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. உங்கள் அன்பு சகோதரர் பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன் அவர்கள் முற்றிலும் பார்வையற்றவர். அரசு விதிமுறைகளின்படி நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திற்காக உங்கள் உதாரத்துவமான உதவிக்கரங்களை தாருங்கள். உங்கள் சபை கூட்டங்களுக்கும் வீட்டு கூட்டங்களுக்கும் ஜெபங்களுக்கும் போதகரை தொடர்பு கொள்ள விரும்பினால் 383940. ஆண்டவராகிய நல்ல நாமத்தில் தொலைக்காட்சியிலும் யூடியூப்பிலும் வார்த்தை கேட்க இணைந்து கொண்டிருக்கிறவர்கள் யாவரையும் வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊழியத்தை குறித்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், வார வாரம் சொல்ல வேண்டியதில்லை. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கீழே போடக்கூடிய நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். இல்லை யூடியூப் சேனலை விசிட் பண்ணுங்கள். நாம் பேசுவோம், ஜெபிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை இணைந்து கட்டுவோம். இந்த நாளில் என்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை எனக்கு தேவன் காமிச்சு கொடுத்தாங்க. என்ன காரியம் அப்படின்னா, இந்த நாட்களிலே ஒரு காரியம் பெருகிக்கிட்டு வருது. என்ன அப்படின்னா, ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துவது. ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துவது. இந்த குற்றப்படுத்துகிற காரியம் சின்ன பிள்ளைகள்கிட்டையும் இருக்கு, பெரிய ஆட்கள்கிட்டையும் இருக்கு, நல்லா படித்தவங்ககிட்டையும் இருக்கு, படிக்காதவங்கள்ட்டையும் இருக்கு, ஏன் ஊழியக்காரங்ககிட்டே கூட இருக்கு. ஆனா இந்த குற்றப்படுத்துவது நல்லதா? எதுக்காவது நம்ம குற்றப்படுத்தலாமா அப்படின்னா, ஆண்டவர் சொல்ற காரியம், எந்த காரியத்திலையும் யாரையும் குற்றப்படுத்துவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் நியாயாதிபதி என்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்துவே ஒரு நல்ல தேவனாக, ஞான தேவனாக, நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார், நீதியின் தேவனாக இருக்கிறார். ஆகையினால இன்றைக்கும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான தேவச்சனமே, இதை பற்றி தான் சில காரியங்களை வேதத்திலிருந்து சொல்ல போறோம். குற்றப்படுத்துறதுனால என்ன நன்மை அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டேன். அதிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு வைக்க போகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் முதல் வசனத்திலே இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தை. வேற யாராவது தீர்க்கதரிசிகளோ அப்போஸ்தலர்களோ வரத்தை பெற்றோர்களோ பேசல. இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்றாரு? இதெல்லாம் அடிப்படை சத்தியம். ஆனா அந்த அடிப்படை சத்தியத்தை கூட நாம இன்னும் என்ன செய்யலைன்னா முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா தெரிஞ்சு கொண்டுட்டோம்னா நமக்குள்ள அந்த குணாதிசயங்களை என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அடிச்சா இன்னொரு கன்னத்தை காட்டுன்னு. எங்க இன்னைக்கு நான் உங்களை கூப்பிட்டு யாரையாவது ஒரு கன்னத்தை காட்டுறேன், ஒரு கன்னத்தில் அடிக்கிறேன், காட்டுவீங்களா? அடிச்சு விட்டீங்கள, எனக்கு ஒரு சமயம் வரும், நான் பார்த்துக்கிறேன். நான் நம்ம தனியரசு மகக்கிட்ட ஒரு சின்ன காரியத்தை விளையாட்டு போக்கில் சொன்னேன். அவள் உடனே அவங்க அப்பனை பார்த்து சொன்னா ஒரு கேள்வி, கஞ்சி குடிக்கிறதுக்கு என்கிட்ட தானே வருவேன், பின்னாடி பார்த்துக்கிறேன். இப்படிதான் நம்ம பிள்ளைங்க இருக்கு. சரி போகட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். தெரியுதா? இந்த முதல் வசனத்தை நீங்க படிச்சீங்கனாலே மற்றவங்களை சும்மா எதுக்கு எடுத்தாலும் குற்றம் சொல்ல மாட்டீங்க. பார்த்துருக்கீங்களா? ஆனா இந்த குற்றம் சொல்லுகிற காரியம் இன்னைக்கு வந்த காரியமா அப்படின்னு பார்த்தா, நம்ம தாத்தாவுக்கு தாத்தா யாரு? ஆதாம் ஏவாள். அப்படித்தானே? ஆதாம் ஏவாள் அவங்களே ஐயா எனக்கு தெரியாதுங்க, எல்லாம் இந்த பொம்பளை செஞ்ச வேலைங்க, அதான் நம்மகிட்டே வந்துருச்சு. ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, உங்களை குற்றவாளியான்னு முதல்ல பார்க்கணும். ஏன்னா அதை நம்ம கவனிக்காம மற்றவர்களை என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? குற்றவாளியாய் மாற்றிக் கொண்டிருக்கோம். சரி, வசனத்தை வாசிக்கிற மக்களே, வாசிமா தொடர்ந்து. நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே, ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிற பாருங்க, நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். ஐயா, எதுக்கு எடுத்தாலும் மத்தவங்க மேல பழி போடுறீங்களே, அம்மாமார்களே, எதுக்கு எடுத்தாலும் மத்தவங்க மேல பழி போடுறீங்களே,
உங்களுக்கும் அதே நிலைமை தான். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. இன்னைக்கு இது ரொம்ப பெரிய போச்சு. சின்ன சின்ன காரியத்துக்குங்க, சின்ன சின்ன காரியத்துக்கு முகாந்தரம் தேடிக்கொண்டு சண்டை எழுப்பதற்கு, குற்றம் கண்டுபிடிப்பதற்கு என்ன செய்யறாங்க? அலைந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்கிறது, நீங்க மற்றவனை என்ன ஸ்கெட்ச் போடுறீங்களோ, அப்படி சொன்னாதான் புரியும் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு. மற்றவனை என்ன ஸ்கெட்ச் போடுறீங்களோ அதே ஸ்கெட்சு உங்களுக்கும் போடப்படும். இதை எதையாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிங்கன்னா தப்பு பண்ணவே மாட்டீங்க. அல்லேலூயா. நான் உண்மையாகவே இதை ரொம்ப யோசிப்பேங்க. நிறைய பேர் இந்த சபையில் உட்காந்துருக்கிறவங்கள பற்றி நான் கேட்குறேன். எத்தனையோ பேரை பற்றி என்கிட்ட சொல்லுவீங்க, இவர் இப்படிங்க, அவர் இப்படிங்கன்னு. இவர் சொன்னாருன்னு கேட்க மாட்டேன், அவர் சொன்னாருன்னு அவர்கிட்டையும் கூப்பிட்டு அவர் குற்றத்தை காட்ட மாட்டேன். உண்மையா பொய்யா? வாரத்துக்கு ஒரு ஆளாவது ஒரு ஆளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணும். இருக்குங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? ஆமென், ஸ்தோத்திரம். ஏன்னா இவர் நல்ல பேரை வாங்குறதுக்காக இன்னொருத்தி என்ன செய்வாங்க? குற்றம் சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன், நீங்க எந்த தீர்ப்பின் படி தீர்க்கிறீர்களோ அதே தீர்ப்பு உங்களுக்கு வரும். வேதத்துல இது நிறைய பேருக்கு நடந்துச்சு. வேதத்துல நிறைய பேருக்கு நடந்துச்சு. சரி, இருந்தாலும் வசனத்தை வாசி மக்களே, நேரம் ஆகி போச்சு. நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கிற அளவின் படியே உங்களுக்கு. ஆமென். இது ரொம்ப தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சில நேரம் ஜெபம் பண்ணும் போது கூட, ஆண்டவரே நீர் என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்கப்பா, நான் மற்றவனுக்கு என்ன செய்யறனோ அது எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா மற்றவனுக்கு அளக்கும் போது எப்படி அளக்குறீங்க? காப்படியா, அரைப்படியா, இல்ல அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி ஒரு படி அளந்தீங்கன்னா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு அந்த ஒரு படிக்கு 3 படியா கர்த்தர் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதே சமயத்துல காப்படி அளந்தேன்னா உனக்கு வர்றது எப்படித்தான் வரும்? 1/4 புடி வரும். இந்த புடி கணக்கெல்லாம் இப்போ நிறைய பேருக்கு மறந்து போச்சு. ஏன்னா எல்லாமே பாக்கெட் ஆகி போச்சு, சேஷை ஆகி போச்சு. அப்படித்தானே சொல்லுவாங்க. என்ன வருது? சாஸ் வேற, சேஸ், அது நிறைய இருக்கு. சரி போட்டும், வாசி மக்களே வசனத்தை. நீ உன் கண்ணில் இருக்கிற. ஆமென். இது ரொம்ப முக்கியமான காரியம். நிறைய பேர் இப்படிதான், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற. நம்ம பைய கரெக்டா இருக்கா? நம்ம தெராசு கரெக்டா இருக்கா? நம்ம ஆபீஸ்ல நம்ம ஒழுங்கா வேலை பார்க்கிறோமா? நம்ம வீட்டுக்குள்ள நம்ம ஒழுங்கா இருக்கிறோமா? என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? சொல்லுது பாருங்க வேதம், உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நீ எடுக்காம இருக்கூட. இப்ப என் கண்ணில் இந்த வீடியோ லைட்ல எவ்வளவு நேரம் நின்று ஒரு பக்கம் லேசா பூல போய்கிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசுறாள், தப்பா நினைக்காதீங்க. ஒளிக்கிட்டு இருக்கு, லேசா வந்துகிட்டு இருக்கு, வெளியில எட்டி பாக்குது. இதை நான் எடுக்காம அவளை போய்கிச்சு, அவளை போய்கிச்சு, கண்ணை கூட கழுவாதவன் வாணி வெடிச்சுக்கிட்டு இருப்பான். சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க எந்த தீர்ப்பின்படி தீர்க்கப்படுகிறீர்களோ, எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நான் என் வாழ்க்கையில் இதை பார்த்துருக்கிறேங்க. என் வாழ்க்கையில் இதை பார்த்துருக்கிறேன். ஒன்றுமே இல்லை, இந்த ஊழியத்தை தொடங்கும் போது ஒன்றுமே இல்லை. ஆனால் யார் கேட்டாலும் எதையும் அளக்கிறேன். கர்த்தர் திரும்ப அளக்கிறத நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. சரி வாசிங்க. சகோதரன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை தொடர்ந்து வாசி மக்களே. உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? பார்க்கிறது என்ன? செவுட்ல அடிச்ச மாதிரி இருக்கு இந்த கேள்வி. இது ஒரு அடிப்படை சத்தியம், முதல் சுவிசேஷம். ஆனா இதுக்கு நம்ம ஒபே பண்ணி இருக்கிறோமா? இதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா? இதை நாம செய்யாமலே இன்னும் மாறுதட்டிக்கிட்டு நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன். என்னத்துக்கு? முதல்ல உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடு, உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடு. மற்றவன் அப்புறம் என்ன செய்யலாம்? சரி பண்ணலாம். இன்னைக்கு சரி பண்றதுல நிறைய பேர் எப்படி தெரியுமா? அவங்க சபையில் இருக்க 1008 பிரச்சனை, அவங்க சபையில் இருக்க 1008 பிரச்சனை. ஆனா அடுத்த சபை பிரச்சனையிலேயே தான் தலை போட்டுக்கிட்டு இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய பேர் அப்படித்தான். அவங்க குடும்பத்தில் இருக்க 1008 ஓட்டையும் சேட்டையும்
ஆனால் மற்ற குடும்பத்தில் என்ன நடக்குது? அவன் புளிக்குழம்பு வச்சானா புளியோதரை கிண்டுனானா அந்த புளியோதரை இப்படி வாடை அடிக்கும், அப்படி வாடை அடிக்கும். உன் குடும்பத்தில் எப்படியா வாடை இருக்கு? பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? எங்க ஐயா புளிச்சோறு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, அடுத்த வாரம் பாஸ்டிங் பிரேயரில் கொடுத்துருவோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசி மக்களே, இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? எப்படி சொல்லுவ? அவன் சொல்லுவான் முதல்ல உன் முதுகுல இருக்கிற அழுக்க தேய் ஒழுங்க, அப்புறம் பார்க்கலாம். நிறைய பேர் இப்படி குட்டுப்பட்டு வந்த ஆட்கள்லாம் இருக்கு நம்ம ஊர்ல. இவர் பெரிய நியாயாதிபதி மாதிரி போய் ஹோய் 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 அப்படியா அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு பதில் வரேன், டே உன்னைய பற்றி எனக்கு தெரியாதாடா? நீ எந்த அளவுக்கு எப்படிப்பட்ட ஆள், எங்கெங்கே ஜம்பம் அடிக்கிறவன், எங்கெங்கே ஜால்ரா போடுறவன், எங்கெங்கே எதை பேசுகிறவன், உங்ககிட்ட இருக்கிற எத்தனை ஓட்டை தெரியாதா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்பாங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் தலையை தொங்க போட்டுக்கிட்டு இப்படி வர்றது, ஓன்னு வர்றது. என்னங்க பானை விஷயம் என்னாச்சு? சும்மா இருமா, ஏன் போனேன்னு ஆயிப்போச்சு. உண்மையா பொய்யா? ஓம் பிரச்சனையை சரி பண்ணுட்டான். நிறைய குடும்பத்தில் நிறைய காரியம் இருக்கு. இதை சொன்னா சங்கடப்படுவீங்க. வசனத்தை வாசிங்க. மாயக்காரனே, அவனுக்கு பேரை பாருங்களேன், மாயக்காரனே. முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு. உண்மையா நான் சொல்றேங்க, ஆண்டவர் இந்த பேரை வச்சது உண்மையாவே ஒரு நல்ல பேரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. சிலர்லாம் பேசும்போது நல்ல உண்மையில் உள்ளவனை போல மாயக்காரனை போல இருப்பான். பார்த்தா பிரச்சனைக்கு காரணமே அவனா தான் இருப்பான். அல்லேலூயா. பிரச்சனைக்கு காரணமே அவளா தான் இருப்பான். ரெண்டு பக்கமும் இருக்கு. ஆனா வெளியில பேசுறதெல்லாம் பேச்சு பெரும்பேச்சு தாகத்துக்கு, சொல்லுங்க புள்ள பண்ணுங்க, பேச்சு பெரும்பேச்சு தாகத்துக்கு நீல் இல்லையாது. பார்த்தீங்களா? ஏன்னா அவர் கொடுக்க மாட்டாரு. கொடுப்பியாயா? தோத்திரம் கொடுப்பாரு. கரங்களை தட்டி தோத்திரம் பண்ணுங்க. சரி வாசிங்க. பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஆமென். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமே நீங்க என்ன செய்யக்கூடாது? மற்றவங்களை தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு பேசக்கூடாது. மற்றவங்களை முகாந்திரம் இல்லாம காயப்படுத்தக்கூடாது. மற்றவங்களை காரணங்கள், காரியங்கள், சூழ்நிலைகள் என்னன்னு தெரியாம குறை சொல்ல கூடாது. உண்மையா சொல்றேங்க, நீங்க எந்த தீர்ப்பின்படி அளக்கிறீர்களோ அதன்படி தான் உங்களுக்கு அளக்கப்படும். நீ நல்லவனா வாழ்ந்து பாரு, நீ நியாயம் உள்ளவனா இருந்து பாரு, கர்த்தர் உனக்கு நியாயத்தை கொடுப்பார். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், பரிசுத்தவானா இருக்கிறவனோ. ஆமென். நீ பரிசுத்தமா இருந்தா அந்த தீர்ப்பு உனக்கு பரிசுத்தமான தேவனிடத்திலே வலது பாரிசத்திலே உட்காருகிற ஒரு அனுபவத்தை காண்பாய். ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது? மற்றவனை என்ன ஏதுன்னு தெரியாம, விசாரிக்காம, முகாந்திரம் இல்லாம எல்லாம் குற்றப்படுத்தக்கூடாது. ஏன்னா ஒருவனை குற்றவாளி என்று தீர்க்கிறவனே குற்றவாளியாக ஆக்கப்படுவான். அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் ஒரு பெண்ணின் நிமித்தமா இயேசு கிறிஸ்துவை குற்றம் பிடிக்க வந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய கிரேட்ஃபுல் காட், அன்புள்ள தெய்வன் என்பதற்கு வேதத்துல இந்த ஒரு சம்பவமே போதுங்க. அல்லேலூயா. நம்ம ஊர்ல இன்னைக்கு இந்த பிரச்சனை பெருகி போச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து மன்னிச்சாருன்னு சொல்லுவோம், நம்ம இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைன்னு சொல்லுவோம். ஆனா அந்த குணாதிசயமே நான் சொல்றேன் எந்த வீட்டுக்குள்ளேயும் வரவே இல்லைங்க. எந்த வீட்டுக்குள்ளேயும் வரவே இல்லை. நான் இன்னைக்கு வாஞ்சிக்கிறேன், ஒரு சில குடும்பங்களையாவது அப்படிப்பட்ட அனுபவங்கள் வரணும். அல்லேலூயா. என்னுடைய நோக்கமெல்லாம் அதாங்க. எந்த பிள்ளைகளும் கெட்டு போனா கூட சரி, அது வாழணும்னு ஆசைப்படுவேன். அதனால தான் இந்த மோசஸ் மாரியப்பன் இன்று வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். தெரிஞ்ச சம்பவத்தை தான் சொல்லி கொடுத்துட்டு போறேன். இதை பார்த்துட்டு கூட குற்றத்தை உணராதவங்க, தன்னுடைய பிழைகளை உணராதவங்க நிறைய தான் இருக்காங்க. எங்களுக்கு தெரியாத பிரசங்கமாக்கும், நாங்க போகாத கன்வென்ஷன் ஆக்கும், நாங்க போகாத கூட்டமாக்கும். அங்கேயும் போயிட்டு போடுற பிரியாணியை குறை சொல்லிட்டு தானே வர்ற.
கடைபிடிக்கவா செஞ்சிருக்க கர்த்தருடைய வார்த்தைய? இல்ல ஒருவேளை குற்றமே செஞ்சிருந்தாலும் இங்க இயேசுசாமி செய்யற மாதிரி ஒரு காரியத்தை உங்களால செய்ய முடியுதா? செய்ய முடியல. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை குற்றவாளிகளை ஆக்குறதுக்கு, உங்களை நியாயம் தீர்க்கிறதற்கும் ஒருவர் இருக்கிறார். அவர் யாரு? இயேசு. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. உன் கண்ணுல உத்தரம் இருக்கும்போது மற்றவனுடைய துரும்ப நீங்க என்ன செய்யணும்னு நினைக்காதீங்க, எடுத்து போட நினைக்காதீங்க. உங்களுடைய துரும்ப முதல்ல என்ன செய்யுங்க? எடுத்து போடுங்க. சம்பவத்தை வாசிமா 2வது வசனத்திலிருந்து 2ஆம் வசனம், யோவான் 8:2. மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகர் யாருங்க கூட்டு வந்தது? வேதபாரகர்னா யாரு? பாஸ்டர். இது மட்டும் நல்லா சொல்லுவீங்கய்யா, இது மட்டும் நல்லா சொல்லுவீங்க. அதனால தான் நான் திரும்பவும் சொல்லுவேன், எந்த பொம்பளை பிள்ளைய வச்சும் சரி, எந்த பைசா வச்சும் சரி, மோசஸ் மாரியப்பனை குற்றம் சொல்ல யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அதுக்கு நானே சாட்சி. வெட்டி போட்டா கூட எவன் பைசாவையும் திங்க மாட்டேன், எந்த பிள்ளையும் கை தொட மாட்டேன். அல்லேலூயா. சரி, போகட்டும், வாசிங்க. பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி போதகரே, இந்த ஸ்ரீ விபசாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில். சில நேரத்துல பிசாசு உங்களை குற்றப்படுத்துவதற்கு தேவனுடைய வார்த்தைகளே பயன்படுத்துவான். அல்லேலூயா. உண்மையாவே நான் சொல்றேங்க, பொய் சொல்றவனுக்கு பேரும் மற்றவங்களை முகாந்தரம் இல்லாம குற்றப்படுத்துறவங்களும் யாருன்னு சொன்னீங்கன்னா பிசாசனுடைய குணம் படைத்தவர்கள். ஏன்னா பிசாசுக்கு தான் அந்த குணம் இருக்கு. ஏன்னா சர்ப்பத்துக்கு அந்த குணம் இருந்துச்சா இல்லையா? ஏன் உனக்கு என்ன இந்த பழத்துல அப்படி என்ன இருக்குன்னு தெரியாம நீ தெரியுற, இதை மட்டும் சாப்பிட்ட கண்கள் திறக்கப்படும், தேவனை நீ தேவனை போல இருப்பா. என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல்லுச்சு. இங்க அவர் வசனத்தை கொண்டிய, அவர் வசனத்தை பேசிய அவரை பிடிக்கிறான். பாருங்க, வாசிங்க. மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். என்னையா சொல்றீரு? நீ தான் இந்த உலகத்திலே கடவுள். நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம், நாங்க என்னதான் பாஸ்டரா இருந்தாலும், நாங்க என்னதான் பெரிய கமிட்டி வச்சிருந்தாலும், நிறைய ஊரில் இன்னைக்கு நிறைய சபையில் இது நடக்குது. செய்கிற முடிவு எல்லாம் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. இந்த பாஸ்டரை கழட்டி விடணுமா, அந்த பாஸ்டரை கழட்டி விடணுமா, அந்த ஊழியக்காரனை கழட்டி விடணுமா, இந்த ஊழியக்காரனை கழட்டி விடணுமா, எல்லாம் அவங்க முடிவு எடுத்துக்கிட்டு கடைசியில் ஜெபத்தினால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறபடியினால் அப்படின்னு ஒரு பகிரங்கமான பொய்யை சொல்லிடுவான். உண்மையா பொய்யா? நிறைய சபையில் இது நடக்குது. உங்களுக்கு தெரியாது, வெளி உலகம், வெளியில் சில பேர் போகாதவங்க இருக்கிறீங்க இங்கே. ஆனால் நான் எல்லா இடத்துக்கும் போகிறதுனால சரி போகட்டும், ஏன்னா என்னை பற்றி ஒரு பேர் இருக்குது. எப்போவுமே மற்றவங்களை குற்றப்படுத்துறவனு நான் குற்றப்படுத்திட்டு நானும் ஒரு நாள் தீர்க்கப்படுவேனுங்கிறத மறந்து போகக்கூடாது. ஏன்னா நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார். வாசிங்க. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும். பாருங்க, விபச்சாரம் செய்தவள் ஒருத்தி, கையுங்களவுமா பிடிக்கப்பட்டவள் ஒருத்தி. ஆனா இங்க என்ன பார்க்கிறோம்? அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்காக. ஆமென், அல்லேலூயா. நம்ம ஊர்ல அப்படித்தான் நிறைய பேர் இருக்கான். எய்தவன் ஒருவன் இருக்க கடையன் மேல பழி போகும். எங்கிருந்தோ அம்பை போட்டுருவான். ஆனா பழி என்ன ஆகும்னா, அந்த அம்பை எடுத்து பத்திரமா வச்சிருந்து கொடுப்பான் பாருங்க. விளங்குதா? கொஞ்சம் உங்களுக்கு விளங்குதா? பைபிள்லே இருக்கு. ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கைகளை தட்டுங்க. ஆமென், அல்லேலூயா. அவர் மேல் குற்றம், அதுல இருந்து வாசி மக்களே. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாக்கும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி என்ன செஞ்சாங்க? இப்படி சொன்னார்கள். ஆமென், இப்படி சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நமக்கெல்லாம் தெரியும். அப்படியே தரையில பார்த்து கொண்டே இருந்தார். அப்படியே கையை வச்சு எழுதிக்கிட்டே இருந்தார். திரும்ப திரும்ப அழுத்தம். உண்மையா நான் சொல்றேன், நல்லா சத்தம் போடுறவனெல்லாம் நம்பாதீங்க. அவங்ககிட்ட இருக்கும் 1008 சேட்டை.
அதே சமயத்தில் ரொம்ப ஊமையாக இருக்கிறவனையும் நம்பாதீங்க, கழுத்தை அறுத்து விடுவான். அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். திரும்ப திரும்ப அழுத்தம் தாங்கலை. அவர் ஒரே ஒரு காரியம் தான் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் இவள் மேலே முதல் கல்ல எரிடானாரு. இதெல்லாம் நமக்கு தெரியும், தேவையில்லை. 8 வாசி மக்களே. அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். சரி 9 வாசிங்க, தெரிஞ்சிருச்சு, நேரம் ஆயிடுச்சு. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் எப்படி 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 தங்கள் மனசாட்சியினால். இப்பவும் மனசாட்சி உள்ள என் அன்பு ஜனங்களே, உங்க பாவத்தை, உங்க உத்தரத்தை, உங்க குற்றத்தை நீங்க முதல்ல என்ன செய்ய, சரி பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நீ மற்றவனை குற்றம் பேசு. எப்படி? உங்க மனசாட்சியை, உங்க குற்றத்தை நீங்க முதல்ல என்ன செய்ய, உங்க பாவத்தை நீ என்ன செய்ய, கழுவு. அதுக்கப்புறம் மற்றவனை போய் குற்றம் சொல்லு. வாசிமா. கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்ரீ நடுவில் நின்றாள். அப்பொழுது இயேசு என்ன கேட்கிறாரு, வாசிங்க. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்ரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்ரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? அதுக்கப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா? நானும் உன்னை குற்றம் சாட்டவில்லை, மாட்டேன். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ள தீர்க்கவில்லை. ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. நிச்சயமா அவள் மனம் மாறினான். இன்னைக்கு சொல்றேன், எத்தனை குற்றத்தை அவன் செஞ்சிருந்தாலும் சரி, மன்னிக்க பழகு. நீங்களும் மற்றவர்களை குற்றம் சாட்டாம இருங்க. தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க இருப்பீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இனி நீ போய் பாவம் செய்யாதே. சரிங்கயா, இதெல்லாம் சொல்றீங்க, ரைட்டு தான். ஏதாவது ஒரு விஷயம், சாதாரண விஷயத்துக்கு கூட குற்றம் சொல்லக்கூடாதாயா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும். ஏன்னா நிறைய பேருக்கு கேள்வி கேட்கிற திறன் நம்ம சர்ச்சில் நிறைய பேருக்கு இருக்கு. பதில் தெரியுதோ தெரியலையோ, இல்லை பதில் சொல்றதை புரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் பார்த்தீங்களா, கேள்வி கேட்கிற திறன் நிறையா இருக்கு. ஏன்னா விசுவாசம் கேள்வினால வரும். அதுக்காக கேள்வி கேட்டால் கண்டிப்பாக வரும். வேற எதையாவது கொலைப்படணும்னு கேள்வி கேட்டால் இருக்கிற விசுவாசமும் போயிடும். அல்லேலூயா. இதை குறித்து நான் சிந்திக்கும் போது ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரத்தில் ரொம்ப சாதாரணமான விஷயத்துல நம்ம ஒருத்தர் குற்றம் சாட்டுவான். ஆனா அது கூட தவறுன்னு வேதம் ரொம்ப திட்டமும் தெளிவுமா சொல்லுது. ஏன்னா இன்னைக்கு இந்த விஷயம் நம்ம ஆட்களுக்கு ரொம்ப தேவை. அதுல நம்ம ஊர் மக்களுக்கு ரொம்பவே தேவை. தொலைக்காட்சியில பார்க்கிற மக்களுக்கும் கூட நிறைய பேருக்கு இது தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்க போகிறோம் வேகமாய். ஏன்னா இதில் கிட்டத்தட்ட 23 வசனங்கள் இருக்கிறது. இதில் எல்லா வசனமும் எனக்கு தேவைப்படுகிறது. ஆனால் வாசிப்பதற்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. சரி, முதல் வசனத்தை வாசிங்கம்மா. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். ஆமென். அல்லேலூயா. ஒருத்தன் விசுவாசத்துல நம்ம சர்ச்சுக்கு வர்றவன் கொஞ்சம் குறைவுள்ளவனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனை என்ன செய்யாத, ஆமா இவனை பத்தி எனக்கு தெரியாதாக்கும், ஆமா இவளை பத்தி எனக்கு தெரியாதாக்கும் அப்படின்னு சொல்லி திரும்பி 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 குற்றப்படுத்தி அவளை திரும்ப விசுவாசமே இல்லாம போறதை பார்க்கலாம். அமைதியா இருந்தீங்கன்னா அவன் ஒரு நாள் இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும்போது கர்த்தருக்குள்ள பலப்படுவான். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா, அவன் கொஞ்சம் ஒவ்வொரு நாள் சர்ச்சுக்கு லேட்டா வர்ற ஆளா இருக்கலாம், கொஞ்சம் ஒரு சில வாரங்கள் வர முடியாத ஆளா இருக்கலாம், ஒரு சில வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளாதவனா கூட இருக்கலாம். ஆனா அவனை என்ன செய்யறோம், நம்ம குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, அவனை நிர்ணயம் பண்ணி அவனுடைய விசுவாசம் பலகீனமா இருக்குன்னு தெரிஞ்சு அவனுடைய ஐய காரியத்தை குறித்து அவனை குற்றம் சாட்டாத. அல்லேலூயா. இனிமே யாராவது விசுவாசத்துல குறைவுள்ளவங்களை பார்த்து குற்றப்படுத்துவீங்களா? அவன் விசுவாசத்தை கேலி பண்ணுவீங்களா? பண்ணக்கூடாது. உங்க விசுவாசத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அளக்கப்படும், அவருடைய விசுவாசத்துக்கு தகுந்த மாதிரி அவளுடைய விசுவாசத்துக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு அளக்கப்படும். அது மாத்திரமல்ல, நீங்க விசுவாசித்திருக்கிறதை நீங்க சாட்சியாக நின்று அவர்களுக்கு வாழ்க்கை வாழும்போது எடுத்து காட்டும் போது அவங்களுக்குள்ள அந்த எண்ணம் வரும். ஆனா நம்ம அதுக்கு என்ன செய்யறது இல்லை,
இடம் கொடுக்காம அவங்க விசுவாசத்தை பலகீனப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உனக்கு விசுவாசம் இருந்தால், உனக்கு விசுவாசம் இருந்தால். இவ்வளவும் கேட்டீங்கல்ல, இவ்வளவும் கேட்டிருக்கீங்களா? கேட்கலையா? கேட்டீங்கல்ல. உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக, அது தேவனுக்கு முன்பதாக உன் மட்டும் இருக்கட்டும். ஓ மட்டும் இருக்கட்டும். உன்னுடைய விசுவாசம் ஓ மட்டும் இருக்கட்டும். அடுத்தவனை நோ கம்பேர்ஸ், நோ கம்பேர்ஸ் பண்ணவே பண்ணாத. என்ன செய்யாத? அடுத்தவனை ஒப்பிட்டு பார்க்கவே பார்க்காத. உன்னுடைய விசுவாசம், உன் வாழ்க்கை நல்லா இருக்கா, உங்க தொழில் நல்லா இருக்கா, உங்க பிசினஸ் நல்லா இருக்கா, நீங்க வேலையை கரெக்டா கவர்மெண்ட்ல செய்றீங்களா, கர்த்தருக்கு பயந்து இருக்கிறீங்களா, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா, நல்ல சந்தோஷமா இரு. அது உன் மட்டும் இருக்கட்டும். ஆசி மக்களே, நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில், நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். ஆமென். நல்லா கவனிச்சிங்களா? உங்களை நல்லதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்க விசுவாசத்தின்படி கரெக்டா ஓடுறீங்கன்னு உங்களுக்கே தெரியுதுல்ல. அப்போ உங்களுடைய காரியத்துல நீங்க என்ன செய்யுங்க? குற்றவாளி ஆக்காதபடிக்கு ஓடிக்கிட்டே இருங்க. அப்படி நீங்கள் இருந்தா நீங்கள் யாரு? பாக்கியவான். எல்லா ஆண்டவரை நோக்கி அப்படியே நம்ம ஜெபிப்போமா? அப்பா, இது வரைக்கும் நான் தெரியாம யாரையாவது குற்றப்படுத்தி இருந்தேனா, யாரையாவது முகாந்திரம் இல்லாம காயப்படுத்தி இருந்தேனா, யாரை பத்தியாவது தேவையில்லாம பேசி இருந்தேனா, எனக்கும் அந்த அளவின்படி அளக்கப்படும், எனக்கும் அந்த தீர்ப்பு வருங்கிறத தெரியாம செஞ்சிருந்தேனா, என்ன ஒரு விஷயம் மன்னிச்சு என்னை கூட ஒரு பாக்கியவானா மாற்றி நான் விசுவாசத்தில் பலப்படும்படி, இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற நிலைத்திருக்கும்படி ஆண்டவர் குற்றப்படுத்துறவனை அவனை திரும்பவும் நிலைப்படுத்தி உதவி செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளும்படி எனக்கு நீங்க பேசி இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றியப்பா. அதனால இப்போ உலக காரியங்கள், உலக விஷயங்களை எதுக்கெடுத்தாலும் குற்றம், எங்க பார்த்தாலும் குற்றம், அது ஏன் காரியத்தில் நின்றக்கூடாது. நான் உங்களை அறியேன்னு சொல்லிடக்கூடாது. அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லிடக்கூடாது. ஆகையால் கிறிஸ்துவுக்குள்ள நான் ஒரு மனவாட்டியா மாறணும், நீர் என் மனவாளனாய் மாறணும், என்னை மன்னிங்கன்னு சொல்லி அப்படியே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து உங்க குற்றங்களை, உங்க நீதிகளை, உங்க நியாயங்களை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தங்களில் அதிக ஆக்கினை அடைவோம் என்று தங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக என்று வேதம் சொல்கிறது. நீர் ஒருவர் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் நல்ல போதகராய் வந்தீர். இதற்கெல்லாம் நான் தகுதி இல்லை. ஆனாலும் கொஞ்சம் ஆடுகளை கொடுத்து, திருச்சபையை கொடுத்து, ஊழியங்களை கொடுத்து இதுவரை ஓட வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் நீர் வைத்த வார்த்தையை கேட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் யாரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு, யாரையும் குற்றப்படுத்தாதபடிக்கு, விசுவாசத்தில் ஐயமுண்டாக பலகீனப்படுத்துகிற காரியங்களை செய்யாதபடிக்கு மனம் மாற நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு சத்தத்திற்கும் பதில் கொடுத்து வருகிறேன். பேசினது நானல்ல, நீர் என்பதை அறியும்படி கிருபை தந்திருக்கிறேன். இப்பொழுதும் அதை கேட்டு உம்முடைய நாமத்தை துதிக்க, ஸ்தோத்தரிக்க நீர் கிருபை செய்யும். தொடர்ந்து இந்த ஊழியங்களில் தொடர்பில் இருக்கிற அத்தனை பிள்ளைகள், கொடுக்கிற அத்தனை பிள்ளைகள், ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் குற்றமில்லாமலே கைகளை கழுவி கொடுக்கும் போது கரை திரையற்ற பரிசுத்தர்களாய் மாற, பரிசுத்த தெய்வத்தினிடத்தில் உம்மிடத்தில் சஞ்சரிக்க நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து, ஒவ்வொருவருடைய பாரங்களை ஒப்பு கொடுத்து, விண்ணப்பங்களை ஒப்பு கொடுத்து நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இம்மட்டும் இடைப்பட்ட தேவன், இம்மட்டும் எங்களோடு இருந்த தேவன், எங்கள் ஊழியத்தோடு எங்கள் பிள்ளைகளோடு என்னாலும் இருக்கிறதை போல இதை பார்க்கிற, கேட்கிற, வெளியிலிருந்து கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடு இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. அப்படியே நீர் செய்ய போகிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 33864 246482, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosesspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.